ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா கைஜு நம்பர் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமே சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட ரிவ்யூன்றது எப்போ வர வேண்டியது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீரிஸோட பிளாட் என்ன, இதோட ஸ்டோரி என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த சீரிஸோட ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஃப்கா ஹிபினோ. ஸோ இந்த கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸோட ப்ரோட்டாகனிஸ்ட். அண்ட் இவரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 32. இவரோட ஒரு மிகப்பெரிய லட்சியமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கைஜு எல்லாம் வேட்டையாடுறவங்க. கைஜுனா வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ் தான். ஸோ மான்ஸ்டர்ஸை பீட் பண்ணி அவங்கள வந்து கொள்றவங்க தான் இந்த கேரக்டர்ஸ். அதாவது ஒரு ஆர்மி மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ மிலிட்ரி ஆர்மி இருக்கு இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் இன்னும் சொல்ல போனால் நம்ம பென்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸை கொள்றதுக்காக பிளம்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஏலியன்ஸ் ஹியூமன்ஸ்க்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, பிளம்மர்ஸ் டீம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கைஜுவை பீட் பண்ணுறதுக்காக, கைஜுவால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக, கைஜுவை கொள்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டீம் ஆர்மி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஆர்மியில் சேரணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஃப்கா ஆசைப்படுறாரு. சின்ன வயசில் அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான மீனா அஷுராட்ட வந்து பார்த்தீங்கன்னா சவால் விடுறாரு. அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான மீனா அஷுரா கிட்ட இந்த மாதிரி நம்ம ரெண்டும் சேர்ந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஹெட் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து பேட்டில் பண்ணணும், ஃபைட் பண்ணணும் கைஜுக்கு எதிராக அப்படின்றத என்னோட ஆசையாக இருந்திருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பாப்பாட்டா சொல்லியிருப்பார். அதாவது ஒரு சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த சைல்ட்ஹுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கைஜுவால் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸ்லாம் இருக்கீங்களா, இவங்க பேட்டில் பண்ணுறதா பார்த்தா அது மேலே உங்களுக்கு ஆசை வந்திருக்கும். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார் அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நான் இன்னும் விட பெரிய ஆளாக காட்டுறேன், நம்ம ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், கண்டிப்பாக நானும் ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸாக ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுவார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வளர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு வந்து ஒரு ஹெட்டாக மாடுவாங்க, ஒரு தலைவி, ஒரு கேப்டனாக மாடுவாங்க. ஸோ பிரியாலாக ஆகிடுவாங்க. பட் இவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக முடியாது. இவர் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருப்பார் எல்லா எக்ஸாம்லையும். இவருக்கு ரொம்ப கஷ்டம் போயிடும். ஏன்னா நம்ம கூட இருந்த பொண்ணு, ஸோ நம்ம தான் சவால் விட்டோம். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரியால் ஆகிட்டாங்களே, ஸோ நம்மளால் வந்து ஆக முடியாது சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக இறந்து போன கைஜுகளை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுவார். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கைஜு பார்த்தீங்கன்னா கொண்டுருவாங்க, ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டர் பற்றி கொண்டுருவாங்க. அப்போ உடலில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிதறி விழும் இல்லையா, உடல் பீசஸ்லாம். ஸோ அந்த சிட்டி முழுக்க வந்து சிதறி விழும். இந்த கைஜுன்றது பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் தான். ஸோ அவ்வளோ பெரிய உடல் அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூள்த்த சிதறி விழும்போது அது க்ளீன் பண்ணுறது பெரிய வேலை. ஸோ அப்பேற்பட்ட வேலையை பார்த்தீங்கன்னா இவர் செய்கிறாரு. ஸோ இவருக்கு அந்த வேலை பிடிக்கலனாலும் வேறு வழியில் அவங்க செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்த இவர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் சேரணும்னா 30 வயசுக்கு உட்பட்டவர் தான் சேருன்னு சொல்லி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டே இருந்தார். ஸோ 30 வயசுக்கு மேலே தாண்டி படிச்சு 32 ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் சேர முடியாது சொல்லிட்டு தான் இந்த வேலையை பார்த்துருந்தார். ஸோ இந்த வேலை இப்படி பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெனோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் அவர் மீட் பண்ணுறாரு. அவருமே வந்துட்டு ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேரணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஒரு சின்ன பையன் தான், ஒரு யங்கான ஒரு பையன் தான். ஸோ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாரு. பட் அவர் ஒன்று சொல்கிறாரு என்னன்னா, இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இப்போ புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, 33 வயசுக்கு உட்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கலாம்னு சொல்லி. ஸோ இவருக்கு 32 தான் ஆகுது. அப்புறம் நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்படி முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கைஜு வந்து பார்த்தீங்கன்னா இவர் உடம்புக்குள்ளே போயிடுது. ஸோ இந்த கைஜு உடம்புல போனதுக்கப்புறம் இவர் கைஜு 8ஆக மாறிடுறாரு. ஸோ கைஜு 8 ஒன்றும் கிடையாது. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைஜு பார்க்குறாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கைஜு நம்பர் 1 அப்படின்ற மாதிரி, 8வது பார்க்குறது கைஜு நம்பர் 8ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வகையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்க்குறதுனால இந்த வகையை பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஜு 8ஆக மாறினதுக்கப்புறம் ஸோ இவர் அங்கே எப்படி சேர்ந்தார், அங்கே வந்து பயிற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சாரா. ஸோ அது மட்டும் இல்லாமல் கைஜுவாக இவர் மாறிட்டார். ஸோ நார்மல் ஹியூமனாகவும் இருப்பார். பட் கைஜுவாக எப்போ வேணாலும் மாறலாம். ஸோ கைஜுன்னு தெரிஞ்சுட்டா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இவர் அட்டாக் பண்ணுவாங்க, இவர் கொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் கொன்று வெப்பன்ஸ்லாம் செய்வாங்க. ஸோ அந்த டீமில் தான் இவர் சேர்றாரு. ஸோ இவரை கொல்லக்கூடிய டீம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அதே டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இவர் வந்து ஒரு மெம்பராக சேர்றாரு. அதுக்கப்புறம் நடக்க போகுது. ஸோ இவர் மாட்டினாரா இல்லையா, ஸோ கைஜுவெல்லாம் டிஃபீட் பண்ணாங்களா இல்லையா, ஸோ இவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணாரா இல்லையான்றது தான் இந்த ஸ்டோரியோட பிளாட். இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு பர்சனலாக இந்த அனிமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டோரி வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டோரி தான். நிறைய படங்களை நீங்கள் இந்த ஸ்டோரியை பார்த்துருப்பீங்க, நிறைய அனிமையில் நிறைய கார்ட்டூன்ஸ் இதில் கூட இந்த மாதிரி ஸ்டோரியை பார்த்துருப்பீங்க. ஸோ ஹியூமன்ஸ்லாம் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுறாங்க, மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹியூமன்ஸ் பாதிப்பு ஏற்படுது, அவங்கள அட்டாக் பண்ணுறது ஒரு டீம் இருக்காங்க. இது பழைய கதை தான். பட் என்ன தான் பழைய கதையாக இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேன்றது ரொம்ப முக்கியம். ஸோ புது விதமாக ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரசித்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புது விதமாக நிறைய ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு. ஏன்னா நான் ரசிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த பட சீரிஸில் இருந்துச்சு. முக்கியமாக காமெடி சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. காமெடி ரொம்ப அதிகமாக இருக்காது, பட் சீரிஸாக போயிட்டு இருக்கும்போது நடுவில் கொஞ்சம் காமெடியும் இருக்கும். ஸோ எனக்கு இந்த சீரிஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனிமேஷன் குவாலிட்டி தாங்க. ஸோ அனிமேஷன் குவாலிட்டி ஒன்றுமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அனிமேஷன் குவாலிட்டியை குறை சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அந்த ஃபைட் சீக்வன்ஸாக வரும்போது
சூப்பராக இருக்கும். ஸோ அனிமேஷன் குவாலிட்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ். எல்லா கேரக்டர்ஸுமே கண்டிப்பாக உங்கள் மனசில் நிற்பாங்க. இந்த கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட்டுப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. மேக்ஸிமம் எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஒரு 4 எபிசோடு பார்த்துட்டு உங்களுக்கு போதும், எல்லா கேரக்டர்ஸுமே உங்கள் மனசில் நின்றுடுவாங்க. ஸோ அடுத்த எபிசோடு போகும்போது ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே உங்களால் புரிஞ்சிக்க முடியும், இந்த கேரக்டர்ஸ் இப்படி தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஸோ எனக்கு இந்த கேரக்டர்ஸை ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. இந்த எல்லா கேரக்டர்ஸுமே நீங்கள் செல் ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம், சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் செல் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்களே, அப்போ உங்கள் மனசில் இந்த கேரக்டர்ஸ் நிற்பாங்க. இந்த கேரக்டர்ஸோட ஞாபகம் கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ கேரக்டர் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஃப்காவாக இருந்தாலும், ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெனோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும், ஒரு செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. சில சீக்வன்ஸ்லாம் காமெடியாக இருக்கும், அதே மாதிரி சில சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக இருக்கும். ஸோ நிறைய எமோஷனலாக காட்சிகளுமே இந்த சீரிஸில் இருக்குது. இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வெறும் 12 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 12 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன சீரிஸ் தான் இல்லையா. ஸோ மேபி அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் டபுள் நீங்கள் பார்க்கலாம். தமிழ் டபுள் சூப்பராக இருக்குது. டயலாக் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. ஸோ நிறைய வந்து காமெடியான எலிமெண்ட்ஸ்லாம் வந்து டயலாக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்போதுமே தமிழ் டப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் டப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. சில அனிமேலாம் வந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபேன்ஸுமே அதான் எதிர்பார்க்குறாங்க. பட் ஆக்சுவலி ட்ரான்ஸ்லேட் பண்ண அப்படி அக்யூரேட்டாக அந்த வார்த்தை அப்படியே இங்கே மென்ஷன் பண்ணும்போது அந்தளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆகாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி நிறைய காமெடியெலாம் வந்து உள்ள இறக்கியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மீனாவாக்கி காட்டுறா அப்படின்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து என்ன என் கண்களில் என்னால் உடம்பை பார்க்க முடியுதுன்னு சொல்லக்கூடிய டயலாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முக்கியமாக இந்த கேரக்டர்ஸோட வாய்ஸுமே நல்லாவே செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய கேரக்டர்ஸ்லாம் பார்க்க ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. பட் பேட்டில் ஃபீல்டில் இறங்கிட்டாங்கன்னா பட்டை கிளப்புவாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வைஸ் கேப்டன். அந்த வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமுல் பேபி மாதிரி க்யூட்டாக இருப்பார், பார்க்க சாதாரணமாக இருப்பார், ஜப்பான் பையன் மாதிரி. பட் அவர் பேட்டில் இறங்கிட்டார் அப்படின்னா அடி பொழந்துருவாரியே. நம்ம கைஜு நம்பர் 8 கூட பேட்டில் பண்ணும்போது சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவருக்கே பயங்கர டஃப் கொடுப்பாரு. பட் கைஜு நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டில் பண்ணணும் அது நினைக்கல. பிகாஸ் அவர் நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் தான் இல்லையா. ஸோ அவர் யாருமே அட்டாக் பண்ண மாட்டார். பட் இருந்திருந்தாலும் ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ என்னன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இவர் அப்படின்ற மாதிரி நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பேட்டில் சீக்வன்ஸ் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சீரிஸில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, நெகட்டிவான சில விஷயங்கள் இருக்குது தான் செய்யுது. நெகட்டிவ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெப்த்தாக சொல்லலை. டெப்த் மீன்ஸ் ஃபஸ்ட்டு இது ஏன் நடக்குது, இந்த கைஜுலாம் யார், எதுக்காக இங்கே வராங்க, கஃப்கா உடம்புக்குள்ளே போனால் அந்த கைஜு யார், அது எதுக்காக போச்சு, மற்ற கைஜுலாம் ஏன் இங்கே அட்டாக் பண்ணுறாங்க, அவங்களோட மோட்டிவ் என்ன, எதனால் எர்த் அட்டாக் பண்ண நினைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க, பெரிய பெரிய மிசைல்ஸ்லாம் விடுறாங்க. பட் எதுக்காக அவ்வளோ பெரிய அட்டாக்ஸ், எதுக்கு அவ்வளோ பெரிய எனர்ஜி அட்டாக்ஸ்லாம் எதுக்கு, ஏன் அவங்களோட எண்ணம் தான் என்ன, அவங்க எண்ணம் என்னன்றதை கிளியராக சொல்லியிருக்க மாட்டாங்க. அண்ட் நிறைய கைஜூஸ் இருக்கும். அந்த கைஜூஸோட மோட்டிவ் என்ன, வில்லன் கைஜு மெயின் வில்லன் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கைஜு நம்பர் 9 அவர் தான் மெயின் வில்லன். அவரோட மோட்டிவ் என்ன, ஸோ எதுக்காக எல்லாம் பண்ணுறாங்கன்றதை கிளியராக சொல்லியிருக்க மாட்டாங்க. மேபி 12 எபிசோடு ரிலீஸ் இருக்குது இல்லையா. ஸோ போக 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 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு எபிசோடு ஆரம்பத்தில் இந்த கைஜுலாம் என்ன, எதுக்காக அங்கே வருது அப்படின்றத கொஞ்சம் சொல்லியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். பட் டேரெக்டாக அவங்க ஸ்டோரிக்குள்ளே போயிட்டாங்க. கைஜை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு நம்ம ஹீரோட ஸ்டோரிக்குள்ளே போயிட்டாங்க. அது வந்து ஓகே தான். பட் இருந்தாலும் புரியாதவங்களுக்கு டப்புன்னு பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா புரியாது. எக்ஸாம்பிள் மாங்கா படித்தவங்களுக்கு புரியலாம். பட் நான் மாங்கா படிக்கலாங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் அந்த கைஜியோட ஆரிஜின் என்ன, இந்த கைஜி எதுக்காகலாம் வருது, இதெல்லாம் கொஞ்சம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியது நல்லா இருந்திருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை டயலாகாக இருக்கட்டும், நிறைய அந்த விஷுவலாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரியுமே சூப்பராக இருந்தது, எமோஷனலுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பெருசாக லேகெல்லாம் எங்கேயும் அடிக்கலைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரி சரி எங்கேயுமே லேக் அடிக்கிற மாதிரி இல்லை. காமெடி சீக்வன்ஸ்லாம் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தது. இந்த அனிமே பார்க்கும்போது நிறைய அனிமையோட ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல இருந்துச்சு. ஏன் நம்ம சில இடங்களில் பார்க்கும்போது நம்ம பென்டன் மாதிரியே இருந்துச்சு. எக்ஸாம்பிள் இந்த மஷ்ரூம் அட்டாக்ஸ்லாம் பண்ணுவாங்க, மஷ்ரூம் மாதிரி இருக்கக்கூடிய கைஜூஸ், அதெல்லாம் பார்க்க நம்ம கிளாசிக் பெனில் வரக்கூடிய இந்த மஷ்ரூம் எலியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. பட் அது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்திருப்பாங்க, நிறைய சீரிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது இவங்க நிறைய அனிமையில் இருந்த நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அது இன்ஸ்பயர்னு சொல்லலாம், இல்லை காப்பின்னு சொல்லலாம். பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்க எந்தளவுக்கு ஸ்டோரி பெஸ்ட்டாக கொடுக்குறாங்கன்றது தான் முக்கியம். ஏன்னா பிகாஸ் எல்லா சீரிஸுமே மேக்ஸிமம் காப்பி அடிப்பாங்க, இங்கே காப்பி அடிக்காத சீரிஸ்லாம் யாருமே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு அவங்க பெஸ்ட்டாக அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்கன்றது தான் முக்கியமாக இருக்குது. எனக்கு இந்த கைஜு நம்பர் 8 சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஆசைப்படுறவங்க தாராளமாக பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வயலன்ஸ் இருக்கக்கூடிய சீரிஸ், நிறைய ரத்த காட்சிகளாக இருக்கும். ஸோ முக்கியமாக சாப்பிடும் போது இந்த 4 எபிசோட் இருக்குது, 1லேருந்து 4 எபிசோட் இருக்குது. 4 எபிசோட் ஆரம்ப 4 எபிசோட பார்க்காதீங்க. பிகாஸ் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வயலன்ஸ் காட்சிகள் மான்ஸ்டர்ஸை கில் பண்ணும்போது ரொம்ப வகடாக காமிப்பாங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரோட பீஸ் எல்லாம் தெரிக்கும். ஸோ குடலாக இருக்கட்டும், அதோட இதயமாக இருக்கட்டும், இதெல்லாம் காட்டுறதுனால பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது நீங்கள் பார்க்க வேண்டாம். ஸோ ரொம்ப அது வந்து பார்த்தீங்கன்னா வயலன்ஸாக இருக்கும், பயங்கரமாக ரத்த காட்சிகளாக இருக்கும். இந்த சீரிஸில் வயலன்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வயலன்ஸ் எனக்கு வேண்டாம்ப்பா, ரொம்ப வயலன்ஸ் நான் பார்க்க மாட்டேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் பார்க்க வேண்டாம். பட் வயலன்ஸ் தானே பரவாயில்ல, ஒரு நல்ல ஸ்டோரியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். அண்ட் இது அடல்ட்டாக இருந்தாலும், அடல்ட் அனிமையாக இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18+ சீன்ஸ் கிடையாது. ஸோ தாராளமாக 18 வயசுக்கு உட்பட்டவங்களும் இந்த அனிமையை தாராளமாக பார்க்கலாம். ஸோ இந்த சீரிஸ் ஃபைனலாக எப்படி இருக்குன்னா, எனக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்குங்க. ஸோ நான் கண்டிப்பாக ரசிக்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான். ஸோ இந்த சீரிஸ்க்கு என்னோட பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொடுக்கலாம். ஸோ 8.2 அந்த ரேஞ்சு கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு பக்கா ஆக்ஷன் அனிமே பார்க்கணும், பக்கா ஆக்ஷனாக இருக்கணும், வயலன்ஸாக இருக்கணும், மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கணும், லைட்டாக ஹாரர் எலமெண்ட்ஸ் இருக்கணும், அண்ட் காமெடி எலமெண்ட்ஸ் இருக்கணும், நல்ல ஸ்டோரி இருக்கணும், எமோஷனல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த அனிமே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ தேங்க்யூ. ஸோ நல்ல வீடியோ ரொம்ப நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோ மட்டும் செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.